அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன ராசி மற்றும் மீன லக்னம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இந்த பயிற்சி ஆரம்பிக்க போகுது. காக்க வேண்டிய தெய்வமான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சது இல்லாமல் இன்றைக்கி வக்ரம் அடைய போகிறாரு. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். உயிர் வாழ்கிறதா வாழ வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் எவ்வளோதாங்க எங்களை அடிப்பீங்க அப்படின்னு மீனராசி இருக்குது. ஒரு ராசிக்கு 12ல் சனி பகவான், ராசியிலே ராகு. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை நான் கடந்ததே இல்லைங்க. எனக்கு என்னமோ இந்த கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால் இந்த பெரிய கஷ்டங்கள் எனக்கு தோன்றல அப்படின்னு ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை. ஏங்க இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்படையுது அப்படின்னு ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாம் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சுங்க. இது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே இந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறது முன்னேற்றமே எதுவும் இல்லைங்க. 10 பைசா சம்பாதிக்கலைங்க. செலவு வேணால் 10 லட்ச ரூபா ஆயிருக்குதுங்க. கடன் வேணால் 10 லட்ச ரூபா ஆயிருக்குதுங்க. 10 பைசா லாபமா அப்படிங்கிறது இருக்குதா? 1.5 வருஷமா சும்மா அடுத்தவனுக்காக உழைச்ச மாதிரி இருக்குதுங்க. என்னுடைய வாழ்க்கையே நான் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த 2 வருஷத்தில். அந்த பிளானிங் எல்லாமே எனக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு அணுதினமும் கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மீனத்தை பொறுத்த வரையும் யாருக்கும் அடிபணியாத ராசி, ஒதுங்கி போகக்கூடிய ராசி. ஒதுங்கி போகிறவங்களேவே திருப்பி திருப்பி அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறாங்க. அவனுக்கு என்னப்பா பணம் கொட்டி கிடக்குது, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு உங்களை பற்றி வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை. ஆனால் பேசுகிறவன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறான், உங்களை பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறான். எத்தனை தான் இவங்க மத்தியில் நான் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்துட்டேங்க, எவ்வளோதாங்க விட்டு கொடுக்கறது அப்படின்னு திருமண வாழ்க்கை சொல்லவே முடியல. மன வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, வேலையில் ஒரு பக்கம் அடி உழுகுதுங்க. கடவுள் தான் துணை இருக்காருன்னு ஒரு நாளையும் ரொம்ப கவனமாக கடந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி இப்படி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி குரு இருக்காரு, குரு வராரு, குரு போகிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியலிங்க. ராகு வராருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் தெரிஞ்சுதுங்க எனக்கு ராகு எந்த மாதிரியான ஒரு கிரகம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா, எப்போவுமே ராசியில் ராகு பகவான் வந்தாலும் சரி, ராசிக்கு 7ல் வந்தாலும் சரி, நிறையா விஷயங்கள் பிரச்சனையோடையே வரும்போதே ஒரு பிரச்சனையோடையே வந்திருப்பார். அந்த பிரச்சனையோட தாக்கத்தை அதிகப்படுத்திகிட்டே இருப்பார். எப்பெல்லாம் உள்ளே டிகிரி, இன்னைக்கு பாருங்கள் 12 டிகிரி இருக்குது. லக்னம் 12 டிகிரி, ராசி 12 டிகிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி அப்படியே இந்த கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி, சிங்கம் பக்கத்தில் நம்மளை போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயந்துட்டு வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பாரு. போராட விடுவார். நீ திறமைசாலியா போய் கடைசியில் உட்காரு, நீ திறமை இல்லாதவனா ஃபஸ்ட்டில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு விகிதங்கள் திறமைக்கு எல்லாமே இங்கெல்லாம் எதுவுமே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை சோர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவார். நீங்கள் எவ்வளோதான் அழுகுதாலுமே அழுகலாட்டும். இதுவும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் ராசிக்கு 8ல் சந்திராஷ்டமம் வருது பார்த்தீங்களா, அப்பெல்லாம் மீனராசி பொறுத்தவரை இப்போ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ராசியில் ராகு பகவான், ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் மறையும் போது கிட்டத்தட்ட ஒரு நடைப்பயணமாக தான் இருப்பீங்க. என்ன கேட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. நிறையா பேர் இந்த கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் போய் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவார், நீ பார்த்துக்கோ எனக்கு எதுவுமே இல்லை. அல்லது ஆசையை விட்டுருவாங்க, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், சாமி இருக்கிறாரு பார்த்துக்குவாரு. யாரை தொந்தரவு பண்ணுறாங்க, ஆசைப்படுறவனை மட்டும்தான் தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏங்க அதுக்காக நாங்கள் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தாலுமே அந்த நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லி தினத்தை கடத்துகிற அன்றைக்கே நம்ம போய் ஆசைப்பட்டால் முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு நேரம் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம சொல்கிறோம் குரு பார்க்க கோடி நன்மை, குரு நல்லா இருந்தால் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் உயர்த்திடுவார். சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தாலுமே கீழே இருக்கிறவனை கூட அடிமட்டத்தில் உயர்த்திடுவாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லைங்க. எல்லா பயிற்சியும் போயிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் அடித்தா பரவாயில்லைங்க. மற்றத்துல மாதிரி 2-3 பக்கம் அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, ராசிக்கு 7ல் கேது, திருமணத்தில் ஒரு அடி, மனக்குழப்பத்தில் ஒரு அடி, அதே போல் சம்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள். இந்த நேரத்தில் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டல் செலவு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ல் சூரியன், புதன், கேது, இதுக்கு மேலே எதுவுமே இல்லையாப்பா எங்களுக்கு, ஏதாவது இருந்தால் காமிங்க, வாழ்க்கையோட
இந்த டெட் எண்டு கடைசி பகுதி வரை போயிட்டு வந்துட்டேங்க. ஏறக்குறைய எனக்கு 35 வயசுல இருக்கவங்க எல்லாருமே 70 வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு முதிர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. மனசு ரீதியா அடிச்சு இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு என்னப்பா அப்படிங்கிற அளவுக்கு மன ரீதியான ஒரு பக்கம் தெம்பு தைரியமும் ஆயிருப்பாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சோர்ந்தும் போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிருப்பாங்க. இந்த எல்லாமே மீனத்தை பொறுத்தவரையும் நடந்துட்டு இருக்குது. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், குரு பகவான் வக்ரமாகக்கூடிய பயிற்சி பலனை எப்படி இருக்க போகுது, கலங்காதீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு உண்டான வழியை கண்டிப்பாக காமிப்பார். ஏன் குரு வந்து யாருக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த வக்ர கிரக பயிற்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. கண் கட்டி வித்த இந்த கண்ணை கட்டி விட்டுட்டு இந்த இங்கே இருக்குது எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம தொடர்ந்து போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. எவ்வளோதான் நாங்களும் ஏமாற்றம் அடைகிறது, இந்த வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது, பக்கத்தில் போனோன்னே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் போராடி ஃபெயிலியர். எனக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்ப திறமசாலிங்க இவன், எங்கள் குடும்பத்திலே ரொம்ப திறமசாலி, ஆனால் இவன் மட்டும் பொழைக்காமல் போயிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரக அமைப்பு, சனி பகவானோ அல்லது குருவோ ஏதாவது ஒரு வழியில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. அப்படி அடையும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வந்து குரு பகவானோட நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒரு 5 நல்ல பலன்களை எப்படி அள்ளி தெளிக்க போகிறாரு. முதல் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ஒரு நல்ல இடத்த பார்க்குறாரு. அப்போது எனக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்கிட்ட வாங்கிட்டு போனவன்லாம் என்னை பார்த்து ரொம்ப சிரிக்கிறானுங்க. பார்த்தே வந்து என்னால் பண்ண முடியும், என்ன பண்ண, முன்னாடி டீ குடிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் என் பணத்தை வாங்கிட்டு போய் என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்கறதுனால நிச்சயமாக இந்தாங்க உங்கள் பணத்தை வாங்கிட்டு போனதுலேருந்து எங்களோட வீட்டில் உடம்பு சரியில்லாமே இருக்குது, ஏதாவது சாவங்கே விட்டுருவீங்கன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாங்க, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுடைய பணத்தை அடுத்தவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துடுச்சு. 2வது குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்போ பொருளாதாரம் 10 ரூபா சம்பாரித்து சேர்த்து வைக்க முடியலைங்க, அன்றாட தினக்கூலை தான் போயிட்டு இருக்கிறேன். இந்த 12 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய பணங்கள் கூட இந்த 2-3 வருஷமாக வரலீங்க அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், காசை நெருக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி குரு பகவானோடைய அனுகிரகத்தால் படிப்படியாக குறையும். இந்த அப்பா உன்னுடைய பணம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களை உங்களுடைய பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சு. குரு வந்து இத்தனை நாளாக குரு சண்டால யோகத்தில் இருந்தார். சாப்பாட்டுக்கே குறையில்லாமல் வச்சுருந்த உங்களை இன்றைக்கி வந்து அளவில் படுத்தலைன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்கள மாதிரி கைவிட மாட்டார். மற்ற எந்த ராசியை கைவிட்டாலும் குரு பகவான் மீன ராசியும் சரி, தனுசு ராசியும் சரி, இது அவருடைய ராசிநாதனுடைய வீடு. ராசிநாதன் ராசியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் ஆகணும், நல்லது பண்ணி தான் ஆகணும். இனி இருக்கக்கூடிய தடைகள் ஒரு விஷயங்கள் 3ஆம் பாவகம் பலம் பெற்ற அப்படின்னா தைரியம் தான். தைரியம் இருக்குங்களா, அப்போ ஒரு விஷயத்த நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு தைரியம் இல்லாமல் 2 மைண்டாக இருக்குது, பண்ணலாமா வேண்டாமான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம், இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வெளிப்படும். போடா அப்படின்னு யாராக இருந்தாலும் உங்களை மிரட்டிட்டு இருந்தவனெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக அவங்கள பார்த்து சிரிக்கிறது, தூண்டி விடுறது, ஏதாவது வழியாக வந்து பிரச்சனை கிளப்பி வர்றது, அடுத்தவங்க கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பேசுகிறது, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பேசுகிறது, சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்களை வெளியில் நட முடியாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் கூனி குறுகி ஒளிஞ்சிட்டு இருந்த நீங்கள் இனி தைரியஸ்தானம் பலப்படுத்தி, நம்ம எதுக்கு பயப்படும், நம்மக்கிட்ட இல்லாததா, நம்மக்கிட்ட வேணுங்கிறது எல்லாமே இருக்குது, உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் ஆளா போங்கடா அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக வெளியே வர்றதுக்குண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அதே போல் 2வது நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே எனக்கு ஆகாதுங்க, என்னை கொஞ்ச நாள் விட்டால் போதும், நான் அடுத்தது வெளியூர் போகலான் இருக்கேன், அதில் போய் என்னோட இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்த்து நான் எனக்கு தான் மதிப்பு மரியாதை இல்லையே, ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வீட்டிலேயே அனுதினமும் பைசாவுக்கு தேர மாட்டேன்னு என்னை மிரட்டிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூட சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டோட சப்போர்ட்டே எனக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பசங்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுடைய அப்பாட்ட பணம் கணக்கு கேட்பீங்க. எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட இல்லை, பணத்தை உங்களை நம்பி தயக்கமாக இருப்பாங்க. ஆனால் அம்மா, இந்த அப்பா எங்கிட்ட இருக்குது பணம், இது வச்சுக்கோ, இதை வச்சு முன்னால் பண்ண முடிஞ்சது பணம், இது இப்போதைக்கு எங்கிட்ட இந்த பணம் தான் இருக்குது அப்படின்னு பணம் தான் பிரச்சனை, பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நம்பிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக ஏதாவது ஒரு கிரகங்கள் செயல்பட போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இத்தனை நாளாக சதா நேரமும்
அடுத்தவனை பற்றி சிந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும். பரவாயில்லையே, குரு பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்குறான்னு சொன்னாங்க, இது ஓரளவுக்கு நல்ல பலனாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாக்குறுதி ஸ்தானத்தை உயர்த்தி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார். அதனால் இருக்கக்கூடிய படிப்பு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே மாட்டேங்குது. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டெய்லியுமே வந்து குரு எப்போ 3க்கு போனார், சுக்கிரன் வீட்டுக்கு, மீனராசியை பொறுத்தவரையும் சுக்கிரன் வீட்டுக்கு குரு போகக்கூடாதுங்க. அப்படி போனாவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடி. குழந்தை நல்லா படிக்குதா, இந்த பணத்தில் அடி. பணம் நல்லா வருதா, இந்த குழந்தைக்கு ஒரு அடி. அப்படிங்கிற மாதிரி அடியை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பார். நிறைய அவமானத்தையும் அசிங்கத்தையும். காயம் ஆறாத வடு. எப்போ நினச்சாலுமே மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து அப்பாடா போதும், நான் உண்டு, என் வேலை ஒன்று இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இது கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சரம் அனுதினமும் இயங்கும். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒவ்வொரு கிரகத்தோட தசா ஊத்தி அமைப்பு, கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.